السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம் 41 தடவைகள் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு பல சிறப்புகள் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்திற்கு இருக்கின்றது. ஃபர்லான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு பல சிறப்புகள் இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். 41 தடவைகள் ஓதுவோம். மிக முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ், இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ் என்ற இந்த துஆவை நாம் 41 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.